Hey guys, welcome to another video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா இந்த வாரத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நரேட்டிவ் மாதிரி. பட் இதுதான் 100% நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஓகேவா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் சொல்கிற வச்சுட்டு பிளைண்டாக போயிட்டு ட்ரேட் எதுவும் பண்ணிக்க வேணாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு கேலண்டர்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா மண்டே, நாளைக்கு யூஎஸ்டி ஜேபிஒயில் இது இந்தியன் டைமில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸ் இருக்குது. ஸோ மண்டே அண்டு நைட்டு வந்துட்டு ஒரு யூஎஸ்டி பிஎம்ஐ இருக்குது. அடுத்து பெருசாக வந்துட்டு டிசம்பர் 3 இது காலையில் இதுவும் பெருசாக இல்லை யூஎஸ்டி. ஸோ பெருசாக நியூஸஸ் வந்து இம்பேக்ட் ஆகிற மாதிரி இல்லை. அண்டு இந்த வாரம் வந்து என்எஃப்பி தள்ளி போன மாதிரி சொன்னாங்க. பட் இது என்எஃப்பி காணும், அதில் அப்டேட் எதுவும் ஆகலையா இல்லை அடுத்த வாரத்துக்கு போகுதான்னு தெரியல. ஸோ இந்த வர ஃப்ரைடே வந்து என்எஃப்பி கேலண்டரில் மென்ஷன் ஆகலை. எதுக்கும் நீங்கள் வந்து என்எஃப்பி இருக்கா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ போன மாதம் லேட்டாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு தள்ளிக்கி போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் 16th இருந்துச்சு, 16ஆம் தேதி. யா, ஸோ அங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரில. ஸோ ஃப்யூச்சராக அப்டேட் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஒய்லேருந்து போயிடலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்லியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எஃபிஜி ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹைஸ் எடுத்துட்டான். ஸோ இந்த ஹைஸ் எடுத்ததுக்கப்புறமும் ஃபாலோ ஆகிருக்கான். ஸோ ஃபாலோ ஆகிருக்கான்னு பட்சத்தில் வந்துட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா செல்ஸு. பட் வீக்லியில் பார்த்துட்டு அப்படியே ஒன் டே போவோம். ஒன் டேயில் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து ஃபால் ஆகிட்டுருக்கும் பட்சத்தில் அண்டு நம்ம இதுக்கு வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம்னாலும் டிஸ்கவுண்ட்டு கீழே இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இங்கேருந்து கீழே போவானா மேலே போவானான்னு தெரியாது. ஸோ பிடிஆர்ஐ இதுதான் டேவோட ஓபியில் இருக்கான். ஸோ டே ஓபி அப்படின்னு இருக்கும்போது ஸோ இங்கே இதுக்கு கீழே போகக்கூடாது. பைஸாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு கீழே போச்சுன்னா செல்ஸ் தான். ஸோ அண்டு ஒன் டேயில் சிஆர்டியில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி இதை கீழே முடிச்சிட்டான். ஸோ நம்ம நாளைக்கு ஓட விட்டு இங்கே போய் சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை கீழே போகிறானா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஓட விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இது ஒன் டேயில் இருக்குது. அப்படியே நீங்கள் 4 ஹவரில் போய்ட்டு எதாவது தெரியுதான்னு பார்ப்போம். 4 ஹவரில் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 4 ஹவர்லையும் பார்க்கும் பட்சத்தில் ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. இங்கே ஒரு ரீபேலன்ஸு எஃபிஜியில், அதுக்கப்புறம் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு வியாழக்கிழமை. ஸோ அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சு. இதுக்கு மேலே போகலை, போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். ஸோ இங்கே உடச்சிருக்கான். ஸோ உடச்சிருக்கான்னா டேர்ட்டில் சூப் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ சூப்பாகி அடுத்த கேண்டில் பைஸ் மாதிரி நிற்கிது. ஸோ இதுக்கு பைஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுக்கு மேலே உடச்சிட்டு ஒரு கேண்டில் மேலே வச்சோம் அப்படின்னா பைஸ் பார்க்கலாம். பைஸ் எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஹைஸ் வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஹைஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த லோஸுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸர் வைக்கணும். இந்த க்ளோஸர் வச்சோம்னா நம்மளுக்கு இது வரைக்கும் செல்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஒயில் இப்படி தான் இருக்குது. இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம மந்த்லி மட்டும் செக் பண்ணிக்கலாம். மந்த்லி செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, மந்த்லி நம்மளுக்கு வந்து ஒரு சிஆர்டி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒரு சிஆர்டி நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த மந்த்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 1ஆம் தேதி. ஸோ சர்ப்ரைஸ். ஸோ நம்ம இந்த கேண்டோட 50% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த கேண்டில் ரேஞ்சு கேண்டில் அப்படின்னா அடுத்த மாதம் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இங்கே 50% எதிர்பார்க்கும்போது இவ்வளோ தூரம் செல்லாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ சிஆர்டி கான்செப்ட் வைஸ் அப்போ மந்த்லி
டு 1 டே அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹைஸ் எடுத்திருக்கான், கீழே போயிட்டு ஒரு டிஎஸ் நடந்திருக்கு 1 டேயில். டிஎஸ் நடந்துட்டு, ஸோ ஒன் டே சொல்லிட்டு இருக்கேன். டிஎஸ் நடந்துட்டு இதுக்கு கீழே க்ளோசர் வச்சுருக்கான், இந்த ஐஎஃப்இக்கு கீழே. ஸோ நான் அடுத்த மாதம் வந்து 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே போயிட்டு இந்த இப்படி இருக்கானா, இங்கே போயிட்டு இந்த எஃப்இஜியில் ஃபாலோ ஆகலாம் இந்த 50% வரைக்கும். கரெக்டுங்களா? இந்த ஹைஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த 50% ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து மந்த்லி டு 1 டே. ஸோ அந்த டைம் ஃப்ரேமு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து டிஎக்ஸ்ஒயோட ஐடியா. ஸோ நான் டிஎக்ஸ்ஒய் கோல்டு அண்ட் ஹீரோ தான் பண்ணுறேன். ஸோ நான் கோல்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு அதே தான், வீக்லிக்கு முன்னாடி மந்த்லி பார்த்துருவோம். மந்த்லியில் ஸ்டில் புல்லிஷ், பேரிஸுக்கான வாய்ப்புகள் கூறுகள் கிடையவே இல்லை. இங்கே ஒரு எஃப்இஜி மட்டும்தான் இருக்குங்க. ஸோ வீக்லியில் வந்து மார்க்கெட்டை வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ஹைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கணும். இங்கே ஒரு ஹைஸும் இருக்குது, இங்கே ஒரு ஹைஸ் இருக்குது. ஸோ கீழே போகிறக்கான வீக்லியில் கீழே போகணும் அப்படின்னா மேபி இந்த கேண்டில், இப்போ இங்கே கேண்டில் முடிஞ்சிருச்சு, அடுத்த வீக் ஆரம்பிக்கும்போது இந்த கேண்டில் வந்துட்டு ஓபியில் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ வீக்லி முடிஞ்சு டெய்லியில் பார்க்குங்க அப்படின்னா ஸோ நல்ல புல்லிஷில் இருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஸ் லோ ரிஜெக்ட் ஆகிருக்கு, லோயர் லோ, மறுபடியும் ஹைஸ், இங்கே ஒரு எஃப்இஜி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைஸ், இந்த லோஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு, மறுபடியும் ஒரு ஹைஸ் வச்சுருக்கான். நாளைக்கு இந்த வாரம் மேபி இந்த எஃப்இஜி வந்துட்டு புதுசாக ஒரு ஹை, மறுபடியும் டன், இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கோல்டோட நரேட்டிவ். பட் அது 1 டேயில். ஸோ 1 டேயில் இருக்கிற இம்பேலன்ஸ் மட்டும் இது மட்டும்தான். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1 டேயில். பட் இவ்வளோ தூரம் கீழே வருவானா அப்படின்னா எனக்கு தெரியல. மேபி இந்த ஹைஸ் எடுத்துகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னா இந்த ஓபி மட்டும்தான் நம்ம பாயிண்ட்டாக இருக்கணும். அந்த ஓபிக்கு கீழே ப்ரைஸ் போகக்கூடாது. ப்ரைஸ் போனால் மேபி இதுக்கு கீழே கூட போகக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அண்டு 4 ஹவரில் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ரொம்ப ப்ரைஸ் சாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு மேலே போயிட்டான். இது லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் பயங்கரமும். ஸோ 4 ஹவர்லேயும் நம்மளுக்கு எந்த ஒரு இம்பேலன்ஸஸும் இங்கே கிடைக்கல. ஸோ மேக்ஸிமம் இந்த ஹைஸ் எடுத்துடுவான், நாளைக்கு கண்டிப்பாக எடுப்பான். எடுத்துகிட்டு இந்த லெக்குலேயே நீங்கள் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ஸ் எதிர்பார்த்து அதுலேருந்து பைஸ் பார்க்கலாம். செல்ஸ் இப்போது வரைக்கும் கிடையாது. இந்த ஹைஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு செல்லு, மேபி பை. எனக்கு தெரிஞ்சு பை தான். ஸோ திஸ் இஸ் மை நரேட்டிவ். அண்டு ஹீரோ மந்த்லியில் பார்க்கும்போது ஸ்டில் புல்லிஷ். இந்த மாதம் வந்து 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. எதனால் அப்படின்னா இந்த கேண்டில் ரேஞ்சு, இந்த கேண்டில் வந்துட்டு கீழேருந்து ஒரு மாதம் இங்கேயே முடிச்சிட்டான். ஸோ அடுத்த கேண்டில் வந்துட்டு மேபி ஃபாஸ்டர், இல்லாட்டி இதை விட கொஞ்சம் கம்மியாக இங்கே இது வரைக்கும் போகலாம். மேபி மந்த்லி டு 1 டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இந்த ஹலோஸ் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த டிஸ்கவுண்டில் உள்ள பிடிஆர்ஐஸை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டில் புல்லிஷ். ஸோ நம்மளுக்கு வீக்லி வைஸும் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டில் புல்லிஷ். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் வந்துட்டு மிட் பாயிண்டில் டேப் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த லெக்கோட 50% கீழே வந்துட்டு பிடிஆர்ஐஸ் வந்துட்டு 1 டேலேயே எடுத்திருந்தது. ஸோ நம்ம 4 ஹவரில் செக் பண்ணும்போது நல்ல பைஸ் ட்ரெண்ட்ஸாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ், ரிஜெக்ட், ஒரு ஹை, சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, ஒரு ஹை, இங்கே வந்துட்டு இது கீழே போகலை. ஸோ ஹைஸ், இது கை மேலே போகணும், இங்கே மேலே போயிட்டு இது கீழே ஒரு எஃப்இஜி இருக்குது, இது அப்படியே வச்சு அப்படியே மேலே போகணும். ஸோ இதில் தான் நேற்று நம்ம ஒரு பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தோம், இந்த இடத்துல நல்ல ஒரு பைஸ் கிடச்சிருந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த பைஸ் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க இருந்தால் ப்ளேலிஸ்ட்டில் பிரேக் டவுன் வீடியோன்னு இருக்கும், அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஓடட்டும். இது டிஎக்ஸ்ஒயும் ஐடியா இல்லை. ஸோ ஒரு நாள் ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் நியூயார்க் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இதில் பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இந்த ஹைஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த டார்கெட் இங்கே வரைக்கும் போவான் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது டேரெக்டாக போக மாட்டான். எப்படி பண்ணுவான்னா
இப்போ இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வச்சுட்டு இப்படி போகலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே தான் பக்கத்தில் இருக்கிற டார்கெட் இது மட்டும்தான். ஸோ பக்கத்தில் இருக்கிற டார்கெட் எப்போவுமே ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். நம்ம அதை ஆசைப்பட தேவையில்லை. நீ டார்கெட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இங்கே ஒரு இம்பேலன்சஸ், இங்கே ஒரு இம்பேலன்ஸ் மிட்டிகேட் ஆகி நிற்கிறான். ஸோ லண்டனில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், ஏஷியன் பண்ண மாட்டேன். ஸோ லண்டனுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்ட் லெவலில் நம்மளுக்கு எதாவது பிடிஆரை மிட்டிகேட் பண்ணுச்சுன்னா ஈஸி டார்கெட் டு திஸ் ஹைஸ். ஸோ அதை எப்படின்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தான் இந்த வீக்லி அவுட்லுக். ஸோ ஏதாவது டவுட்டு ஏதாவது வேணால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஸோ எவ்ரி திங் ஃப்ரீ, நோ பெய்டு கோர்சஸ், எதுவுமே காசு கிடையாது. ஸோ நான் எனக்கு படித்ததோ நான் படித்ததை நான் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே ரிவல் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மறைச்சி வச்சுட்டு எதுவும் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ சப்போர்ட் மீ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்டு ஏதாவது அப்படி அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுற ஐடியா அது மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, எவ்ரி திங் ஃப்ரீ. நான் தேங்க்யூ ஸோ மச்.